குமரி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நகை தொழிலாளி ஒருவர் 150 மில்லிகிராம் எடையில் டெங்கு கொசு ஒன்றை வடிவமைத்துள்ளார். இது பற்றிய செய்தி தொகுப்பு இதோ. இவர்தான் நகை தொழிலாளி பாலமுருகன். கன்னியாகுமரியைச் சேர்ந்த இவர் விதவிதமான நகைகள் செய்வதிலும் சூழ்நிலைக்கேற்ப பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆர்வம் மிக்கவர். ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்பதை வலியுறுத்தும் வகையில் தங்கத்தினால் ஆன ஹெல்மெட் ஒன்றை வடிவமைத்த பாலமுருகன் அவ்வப்போது ஏதாவது செய்து மக்களிடையே பிரபலமானவர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது உலகக்கோப்பை மாதிரியை தங்கத்தினால் வடிவமைத்து அசத்தினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஜல்லிக்கட்டு காளை ஒன்றையும் வடிவமைத்தார். தற்போது பல இடங்களிலும் டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் டெங்கு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 150 மில்லிகிராம் தங்கத்தில் டெங்கு கொசு ஒன்றின் மாதிரியை படைத்துள்ளார். இது பார்ப்பவர்களை பெரிதும் கவரும் வகையில் உள்ளது. இந்த முன்னால் வேர்ல்டு கப்பு, இந்த ஜல்லிக்கட்டு மாடு, இந்த உலகக்கோப்பை எல்லாம் செஞ்சு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த டெங்கு காய்ச்சல் இருக்கனால ஒரு கொசு 150 மில்லியில் ஒன்று செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். 150 மில்லி தங்கத்தில் 150 மில்லி தங்கத்தில் நான் செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணேன். நானும் எனக்கும் ஒரு கின்னஸில் வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் பண்ணியிருக்கேன். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நகை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வரும் பாலமுருகன் இதுவரை 10க்கும் மேற்பட்ட பொருட்களை தத்ரூபமாக வடிவமைத்துள்ளார். என்றாவது ஒரு நாள் தனது சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். அந்த சிச்சுவேஷன் தகுந்தாப்புல என்னென்ன செய்யணுமோ அதை செய்து எடுத்து விழிப்புணர்வு மக்களுக்கு உண்டு பண்ணுவார். பட் அவர் வேர்ல்டு கப் நடக்கும்போது உலகக்கோப்பை செஞ்சுருக்காரு. வேறு ஹெல்மெட்டு விழிப்புணர்வுக்காண்ட ஹெல்மெட் செஞ்சுருக்காரு. இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன் தகுந்தாப்புல செய்வார். அதில் ஒரு நல்ல ஆர்வம் உண்டு. அடிக்கடி வித்தியாசமான முயற்சியில் ஈடுபடும் இவரின் கின்னஸ் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துவோம். டெங்கு விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சி, இந்த கொசுவினை அவர் தயாரித்திருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த செயலானது மிகவும் பாராட்டக்குரிய ஒன்றாக அமைகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து எட்வின்.